ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராகாஸ் கிச்சன். இன்னைக்கு வீடியோவில் காலிஃப்ளவரை வச்சு நல்லா சூப்பரான சுவையான காலிஃப்ளவர் வறுவல் எப்படி பண்ணலான்றதாங்க பார்க்க போகிறோம். ரசம் சாதம், சாம்பார் சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்குமே சூப்பரான ஒரு சைட் டிஷ் ரெசிபியாக இருக்குங்க. இப்போ இந்த காலிஃப்ளவர் வறுவல் செய்கிறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சுக்கலாங்க. இதில் ஒரு 3/4 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த தண்ணியில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். இது ரெண்டும் நல்லா கலந்து நல்லா கொதிக்கட்டும். தண்ணி நல்லா கொதிக்கும் போது காலிஃப்ளவர் தண்டெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி பூவாக பிரித்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரை போட்டுக்கலாம். ரொம்ப பெருசு பெருசாக பூ இல்லாமையும் ரொம்ப குட்டி குட்டியாகவும் கட் பண்ணாமல் இந்த மாதிரி மீடியம் சைஸில் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி ஒரு தடவை நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த தண்ணியில் போட்டுக்கலாம். தண்ணியில் போட்டு ஒரு 4 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. நல்லா கொதித்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இந்த தண்ணியிலேருந்து பூவை மட்டும் தனியாக இந்த மாதிரி எடுத்துருங்க. எப்போ நம்ம காலிஃப்ளவர் செய்கிறதா இருந்தாலும் இதே மாதிரி நம்ம இதை சுத்தம் பண்ணி செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி தண்ணியிலேருந்து பூவை மட்டும் தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி எடுத்து வச்சாச்சு. இப்போ ஸ்டவ்வில் ஒரு வாணலி வச்சுக்கலாங்க. இதில் ஒரு 2லேருந்து 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேங்க. அந்த வெங்காயத்தையும் போட்டுக்கலாம். ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா 1 எடுத்துக்கோங்க. இல்லை ஒரு மீடியம் சைஸில் இருந்துச்சுன்னா 2 கூட நம்ம எடுத்துக்கலாம். இது கூடயே ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் அது நல்லா வதக்கிக்கலாம். ரொம்ப சிம்பிள் தாங்க, ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது கூட ஒரே ஒரு தக்காளி மட்டும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துருங்க. கருவேப்பிலை சேர்த்துட்டு மீடியம் சைஸில் இருக்க தக்காளி 1 போட்டுக்கலாம். தக்காளி எல்லாம் கொஞ்சம் சாஃப்டாக வெந்து வரட்டும். இப்போ இந்த வெங்காயம் தக்காளிக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துடலாம். நம்ம ஏற்கனவே காலிஃப்ளவரில் வேக வைக்கும்போது தண்ணியில் போடும்போது உப்பு போட்டிருக்கோம். அதனால் இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்தாலே போதும். 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி கொஞ்சம் நல்லா சாஃப்டாகி வரட்டும். பாருங்கள், ஓரளவுக்கு இப்போ தக்காளி நல்லா சாஃப்டாக இருக்குது, வெந்து வந்திருக்கு. இந்த அளவுக்கு தக்காளி வெந்து வந்ததும் மசாலா தூளில் ஒவ்வொன்றா நம்ம சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேங்க. சப்போஸ் உங்ககிட்ட குழம்பு மிளகாய் தூள் இல்லை அப்படின்னா நீங்கள் இதுக்கு பதிலாக மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கும் 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூளும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூளும் சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாய் தூள்லையே நம்ம எல்லாமே சேர்த்துருப்போன்றனால நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம காலிஃப்ளவரையும் சேர்த்துடலாம். காலிஃப்ளவரை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. காலிஃப்ளவர் இன்னும் கொஞ்சம் இந்த மசாலாவில் வெந்து வரணும். அதுக்காக இதில் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 1/4 கப் அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாங்க. 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டு மூடி வச்சு ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் அதை நல்லா வேக வச்சுக்கோங்க. இந்த மசாலாலேயே காலிஃப்ளவர் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா வெந்து வந்துடும். ஓரளவுக்கு சாஃப்டாக இருக்கணும் காலிஃப்ளவர். ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போ பாருங்கள், இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்கு இல்லைங்களா, அந்த தண்ணி கொஞ்சம் இழுத்து கொஞ்சம் ட்ரை ஆகணும். அது வரைக்கும் இதை நல்லா நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். காலிஃப்ளவர் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி தெளித்து விட்டு நீங்கள் சாஃப்டாக வேகிற வரைக்கும் மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். இப்போ காலிஃப்ளவர் நல்லா வெந்திருக்கு. இந்த அளவுக்கு நல்லா ஓரளவுக்கு ட்ரை ஆகி வந்ததும் இதில் ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. கடைசியாக கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக பொடியான இருக்குன்னா கொத்தமல்லி தலையும் சேர்த்து கலந்துட்டு சர்வ் பண்ணிடலாங்க. ரொம்ப டேஸ்டியான நல்ல சூப்பரான காலிஃப்ளவர் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இந்த காலிஃப்ளவர் வறுவல்
நம்ம சாம்பார் சாதத்துக்கு, ரச சாதத்துக்கு, தயிர் சாதத்துக்குலாம் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க. நீங்கள் தோசைக்கு நடுவில் காலிஃப்ளவர் மசாலா தோசை மாதிரி செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த காலிஃப்ளவர் பூவை கட் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் பொடி பொடியாக வந்து கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதே மாதிரி செஞ்சு தோசைக்கு நடுவில் சர்வ் பண்ணாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ட்ரை ஆகி வந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடலாம். அருமையான சுவையான காலிஃப்ளவர் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்றத சொல்லுங்கள். ரொம்பவே குறைவான பொருட்களில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாதாரணமாகவே நம்ம காலிஃப்ளவர் அப்படின்னாலே காலிஃப்ளவர் சில்லி தாங்க பண்ணுவோம். நீங்கள் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. காலிஃப்ளவரில் செஞ்ச இந்த ரெசிபி பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.